த டே யூ பிளான்ட் த ட்ரீ இஸ் நாட் த டே யூ ஈட் த ஃப்ரூட். இந்த கோட்டுக்கு ரிலேட்டடாக இன்றைக்கான லைஃப் ஸ்கில் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாமா? நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டிய கோட் தான் இது. லைஃப்பில் வேகமாக சக்ஸஸ் ஆக யாருக்கு தான் பிடிக்காது? பட் லைஃப் டசன்ட் ஒர்க்ஸ் லைக் அ மைக்ரோவேவ், இட் ஒர்க்ஸ் லைக் அ ட்ரீ. நீங்களே சொல்லுங்கள், ஒரு விதையை விதைச்ச அன்னைக்கே நம்மளால் ஃப்ரூட்டை சாப்பிட முடியுமா என்ன? இன்ஃபேக்ட் சில நாட்கள்லையோ சில மாதங்கள்லையோ சின்ன இலை கூட அங்கே முளைக்காது. அதுக்கு அங்கே ப்ராசஸே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஒரு விதையிலேருந்து ஃபர்ஸ்ட் வர்றது வேர் தான். அது மண்ணுக்குள்ளேயே டீப்பாக வளர்ந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்குது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், பட் ரிசல்ட்டே இருக்காது. நம்ம ப்ராசஸை பிலீவ் பண்ணணும். இதை பற்றி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பார்க்கலாமா? எவ்ரிதிங் வி ஹியர் இஸ் அன் ஒப்பீனியன், நாட் அ ஃபேக்ட். எவ்ரிதிங் வி சி இஸ் அ பெர்ஸ்பெக்டிவ், நாட் அ ட்ரூத். 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராலையும் ஒரு மைலை 4 நிமிஷத்துக்குள்ளே ஓட முடியாதுன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யாராச்சும் இதை ட்ரை பண்ணால் இறந்து கூட போகலாம்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி ராகர் பேனிஸ்டர்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இன்ஃபேக்ட் அவர் அத்லெட் கூட கிடையாது. அவர் ஷிஃப்ட் முடிஞ்ச கொஞ்ச நேரம் இருக்க டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி இதை பீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 1954 மே 6 3 நிமிஷம் 59 செகண்டில் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதை முடிஞ்ச சில நாட்கள்லேயே 39 பேர் புதுசாக இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் இது 100 பேராக மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முன்னாடி எல்லார்கிட்டையும் இருந்தது அதே உடம்பு தான். இங்கே மாறினது மசிலோ லங்ஸோ கிடையாது, மனிதர்களோட நம்பிக்கை தான். நம்ம எப்போ ப்ராசஸை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போயே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறோம். இதே மாதிரி இன்னொரு ஆடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, அன்டில் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் சுஜாஸ்ரீ, பாரதி அகாடமி.